நான் பாடுறதுக்கு முன்னால முதல்ல எங்க குழுவுல உள்ளவங்க எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். முதல்ல தீபக். எங்க குழுவுல முக்கியமான பிளேயர். சொல்ல போனா எங்க எல்லாருக்கும் பாடி கார்டு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிப்பான். சமயத்துல MS விஸ்வநாதன் குரல்ல கூட பாடுவான். ரொம்ப நல்லவன். ஆனா கொஞ்சம் கை நீளம், திருடுவான். ஐம் சாரி. சின்ன சின்ன திருட்டு தான். பால் பாயிண்ட் பென், ஸ்பூன்ஸ், ஹோட்டல் டவல், ஹேண்ட்கர்ச்சீப். அது ஏன் கர்ச்சீப் தான். அடுத்தது விசு. நாங்க பாடும்போது இந்த மாதிரிலாம் சத்தம் போடுவான். இவனுக்கு பிடிச்சது 2 விஷயம். ஒன்னு ட்ரம்ஸ், இன்னொன்னு டேம்ஸ். பெண்கள். பெண்களுக்காக எந்த தியாகமும் பண்ணுவான். சமயத்துல அந்த பெண்களையே தியாகம் பண்ணிடுவான். அடுத்தவர் கமலாகர் ராவ். பார்க்கறதுக்கு அகஸ்தியர் மாதிரி இருக்காரே தவிர எங்க எல்லாருக்கும் சீனியர். மாமான்னு கூப்பிடுவோம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பெரிய புயல் அடிக்கலைங்க. அதுல தாங்க இவரு கல்யாணம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு கல்யாணத்துக்கு முன்னால. அப்புறம் பாக்கி இருக்கிறது சந்துரு. இங்கதான்டா இருந்தா. சட்ட மேல ஆட்டோகிராஃப் போட சொன்னா, கண்ணத்து மேல கையெழுத்து போட சொன்னா, என் மேல மேல வந்து ரீல் விடுறா. நல்லா விடுறான். சத்தியமாடா, உங்க ரூம்ல இருந்து வந்த பாரு, இந்த கதவு இப்படி சாத்தி இருந்தது. நான் கவனிக்கவே இல்ல. அப்படியே கேசட். நீ இப்படியே கண்ணீர் விட்டா நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவேன். நான் என்ன போர்க்களத்துக்கா போறேன்? கேவலம் சிங்கப்பூருக்கு தானே போறேன். சண்டையில ஏதாவது ஆச்சுன்னா பெருமையா இருக்கும். பிளேன் ஒருங்கி சமுத்திரத்துல விழுந்தா என்ன ஆகும்? ₹1,00,000 கிடைக்கும் சொன்னோம். ஆமா, உடனே கொடுத்துட போறாங்க. எத்தனை ஆபீஸ் படி ஏறி இறங்கி. இப்ப நான் திரும்பி வரணுங்கிறியா? ₹1,00,000 வரணுங்கிறியா? நினைக்கிறதெல்லாம் நடக்குமா போகுது? மாமா மாமா, இன்னும் பிரியா விட முடியலையா? வாங்க வாங்க. என்னங்க, தம்பட்ட அடிக்கிறவர் வந்திருக்காரு. அது தம்பட்டம் இல்லம்மா, எத்தனை தடவை சொல்றது? நீ சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே உன் கல்யாணத்தை முடிச்சிடணும். அதான் வேணும் எனக்கு. உனக்கு சிங்கப்பூர்ல இருந்து டைகர் பாம் வாங்கிட்டு வரேன், அங்கதான் கிடைக்கும். தீபக், பாத்தியாப்பா, கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே தட்டி கழிச்சிடலாம். நீங்க கவலையா விடுங்கம்மா. பொண்ணு, தாலி, ஐயர் 3த்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல வந்த உடனே நான் தாலி கட்ட வைக்கிறேன். என்னடா கண்ணாடியை எங்க வச்ச? என்னடா உங்க அம்மாங்கிறத ஒரு நிமிஷம் மறந்து போய் கண்ணாடி அடிச்சிட்டியா? மன்னிச்சுக்கோமா. அடே, ஒரு விவசாயம் இல்லாம எப்படியா திருடுவேன்? அது வெள்ள எடுத்து கண்ணாடுறா. அம்மா, இவன் இப்படித்தான் புஸ்தக கடைக்கு போனா ஒரு புஸ்தகத்தை விலை கொடுத்து வாங்குவான், இன்னொரு புஸ்தகத்தை அடிச்சுட்டு வந்துருவான். ஆமாமா, பாதி விலைக்கு வாங்கின மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன். அதான். ஏய், கை நித்தியமா வாடா. Passengers bound for Singapore by flight number SQ271 or requested to pass through security. இங்க போறா வரும்போது ஒரு சின்ன சென்ட் பாட்டில். என்ன தேடுறீங்க? ரப்பர் ஸ்டாம்பிங் வச்சிருந்தேன். எனக்கு முன்னாடி கருப்பா குறுந்தாடியோட ஒருத்தன் போனானா?
செக்யூரிட்டி ரப்பர் ஸ்டாம்படா இது. இது எதுக்கு உனக்கு? இதை ஏன்டா போய் அடிச்ச? பின்ன கிச்சு கிச்சு மூடுறாப்புல உடம்பெல்லாம் தேடுறான். ஜஸ்ட் a lesson. ஏய், கீழே கலந்து எடுத்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துருவா போ. போடா டேய், போய் கொடுத்துருவாடா. ஓ ஐயோ, இவனை சிங்கப்பூர்ல எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. அவன் பிளேன்ல இன்ஜினை திருடாம இருந்தா சரி. Your attention, please. ஏய், Aberdeen, passengers bound for Singapore is requested to please contact யாருடா? counter. இவதான்டா நேத்து ஹோட்டல் ரூமுக்கு வந்தது. இது அவளே தான். அதே கலர், அதே மூக்கு. ஆனா கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் தான் டிஃபரெண்டா இருக்கு. அது டோப்பாவான தலைமுடியை ஈத்து பாத்துருக்க. நீ சும்மா இருக்கியா? கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, எங்க எப்படி? உங்ககிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கு. உங்க சீட் நம்பர் என்ன? 4A. பிளேன்ல எப்படியாவது அவ பக்கத்துல உட்கார்ந்தாகணும். அவ சீட் நம்பர் 4A. எனக்கு 4B சீட் எப்படியாவது வேணும். Your attention, please. தீபக் எதுக்கு இருக்கா? This is the final உன் பாடி கார்டை கொடு. passengers bound for Singapore. Flight number SQ271 to pass through security check. Please pass through security check, ladies and gentlemen. Thank you. சிங்கப்பூர் டுடே ஃபிளைட் டிலே. வை? உங்களுக்கு தமிழ் வராதா? சாரி, உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாதா? புரியாம இல்ல, இப்படி அபத்தமா இங்கிலீஷ் பேசினா பிடிக்காது. சிவசம்போ. சார் குடிக்கிறது உண்டா? நெவர். எனக்கு தெரியுங்க. எப்படி தெரியும்? கை நீட்டுங்க பார்க்கலாம். விரல் எல்லாம் பட ஆடும். நீட்டுங்க. See here. You see that? Good. You are not a drunkard. என்னடா கண்ணாடி புதுசா இருக்கு? வாங்குன. இது மாதிரி பொருள் எல்லாம் நீ விலை கொடுத்து வாங்குவ? சிவசம்போ, அந்த வினோத் இல்ல, அவன்கிட்ட இருந்து அடிச்ச. கடைசியா சிங்கப்பூர் வந்ததுக்கு ஒரு போனஸ். அடே சந்து, நேத்து வினோத் வந்து அந்த ஹோட்டல் ரூம் கொஞ்சம் பார்க்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இந்த மறந்துடாம கொடுன்னு சொன்னாப்பா. அதான் மறந்துட்ட. சிவசம்போ. திரு சந்திர அவர்களுக்கு சில நிஜங்களை புரிந்து கொண்டு இதை எழுதுகிறேன். சோனாவிடம் மனமிட்டு பேசிய பிறகு, சோனா ஒரு பந்தய பொருள் அல்ல. உங்களது நேசத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டேன். அவள் உங்களுக்குத்தான் சொந்தமானவள். வாழ்த்துக்களுடன் வினோத். ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டேய் அறிவு கிட்ட முண்டோ, நான் பல்லவர் போக்குவரத்துக்காகமா? சிவகா, பின்ன இந்த லெட்டர் இப்ப கொண்டு வந்து கொடுக்கறியாடா படுபாவி? நான் இப்ப சிங்கப்பூருக்கு போயே ஆகணும். நான் சோனாவை பார்த்தாகணும்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். 2 பெக்கு போட்டு தூங்கு, சோனாவை பார்க்கலாம். சிவசம்போ. நான் தான் சோனாவோட ஃபாதர். நாங்க சந்துருவோட ஃப்ரெண்ட்ஸ். சந்துரு யாரு? அங்க அடிபட்டு முனைக்கிட்டு இருக்கானே அவனா? ஆமா. என்ன முடிவு பண்றீங்க? எதை பத்தி? இல்ல பாடியை இங்கேயே அடக்கம் பண்றதாவா, இல்ல மெட்ராஸ் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதா முடிவு பண்றீங்களா? என்ன சார் இப்படி பயமுத்துறீங்க? இல்ல பட்டிருக்கிற அடியை பார்த்தா அவன் போயிடுவான்னு நான் நினைக்கிறேன். நீ இல்லங்கிறியா? பெட்டு வச்சுப்போம். சார் அவன் அங்க அடிபட்டு கிடக்கா, இப்ப போய் பெட்டு பெட்டு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுக்காக தொழிலை விட்டுற முடியுமா? ஒண்ணு பண்ணலாமா? பெட்டு வேணா மாத்திக்குவோம். எப்படி? இந்த சிகரெட்டை மேல தூக்கி போட்டு லபக்குன்னு பிடிச்சிடணும் வாயால். இப்படியா? இந்த மாதிரி 10 தடவை செய்யணும் கண்டினியூஸா. நடுவுல ஒரு தடவை கூட மிஸ் ஆகக்கூடாது. ஓகே. அவன் ஜெயிச்சிட்டா என்ன சார் கொடுப்பீங்க? வெளியில் நிக்கிறது டொயோட்டோ கார். அதை நீங்க எடுத்துக்கலாம். காரா? டேய் தீபக் விட்டாரா? ஒருவேளை பந்தயத்துல நீ தோத்து போயிட்டா? தோத்து போயிட்டா எனக்கு காரு கீரு ஒண்ணும் வேண்டாம். அவன் சுண்டு விரலை வெட்டி என்கிட்ட கொடுத்துடணும். நான் அதை மேல போட்டு அடக்கல பிடிச்சுக்குவேன். டொயோட்டோ கார். டேய் தீபக் ஒத்துக்கோடா, டொயோட்டோ கார்டா.
டொயோட்டோ கார். டேய் தோத்தாலும் சுண்டு விரல் தானடா. பிறக்கும் போதே 4 விரலோட தான் பிறந்தோம் நினைச்சுக்கடா. டொயோட்டோ கார். ஓகே சார். That is the spirit. என்னது இது ஸ்பிரிட். எதுக்கு? வெட்டுறதுக்கு முன்னாடி விரல்ல தடவறதுக்கு. இது கத்தி விரல வெட்டுறதுக்கு. இது டீச்சர் வெட்டினதுக்கு அப்புறம் தடவிக்கிறதுக்கு. டொயோட்டோ கார். நான் என்னைக்கும் தோத்தவனே இல்ல. ஆரம்பிக்கலாமே? கொஞ்சம் இருங்க, எதுக்கு நான் ஒரு தடவை ட்ரையல் பார்த்துட்டேன் ப்ளீஸ். அடச்சி போட. நானும் ரெடி. 1 2 சரியா என்ன தெரியுமா? 7 1 2 3 4 5. விளையாட்டுக்கா சொல்றேன் நினைக்கப்படாது. விரல வெட்டிக்கிட்டு தான் விடுவேன். 6 ஆச்சு. கமா ஹே கமா கமா. 7 8. Come on! Come on! Come on! Come on! Come on! ஐயோ வேத்து போச்சே. ஆ. 9. இன்னும் 1 தான் இருக்கு. ஆமா ஆமா இன்னும் 1 தான் இருக்கு. சுண்டு விரல் போனா வராது. கார் வேணுமா சுண்டு விரல் வேணுமா? போனா சுண்டு விரல் தானடா. டொயோட்டா கார். எனக்கு சுண்டு விரல் தான் சார் வேணும். சார் இத்தோட நிறுத்துக்குவோம். நீங்களும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல. குவிட். ஏய் மாமா, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது நியாயமா? என்னடா பொல்லாத குடிச்சிட்ட? 3/4 பாட்டில் விஸ்கி, 1/2 பிராந்தி, வாட்டர் ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட. காக்டெயில். டேய் மாமா, இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது, நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்ட. ஆமா. விஸ்கி வாசல எப்படா போகும்? ஏர் இந்தியால போகுமா? ஐ டோன்ட் கேர். எங்க சொர்ண மாமி போட்டோ பார்த்து சொல்லு. ஐ சினிமா ஸ்கோப். ஐயோ என்னடா இது, மாமி போட்டோவை கீழ்ச்சிட்ட? Yes, I have destroyed Swarnam. என்ன 2 ஸ்வர்ணம் ஆயிட்டா பயந்துடுவானா? ராவணேஸ்வரி, நீ ஏதோ வரம் வாங்கிட்டு வந்திருக்க. நான் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வரேன், அப்புறம் பாரு. டேய் பிசு, நான் மறுபடியும் பாருக்கு போறேன். பாவ தொட்ட பாபி. பார்மேன், விஸ்கி. என்னப்பா யாருமே இல்ல? நானே எடுத்துக்கிறேன். இங்க குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ. குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ. குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ. அதுலயும் உங்களுக்குன்னு ஸ்பெஷலா இந்த டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கா மாமா. நல்ல ரிசப்ஷன். கேளுங்களேன்.
டேய் மாமா, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது நியாயமா? என்னடா பொல்லாத குடிச்சிட்ட? 3/4 பாட்டில் விஸ்கி, 1/2 பிராந்தி, 1/4 ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்டேன். காக்டெயில். டேய் மாமா, இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது, நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்ட. ஆமா. 3000 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா, விஸ்கி வாசல எப்படா போகும்? ஏர் இந்தியால போகுமா? ஐ டோன்ட் கேர். ஐ ஹவ் டிஸ்ட்ராய்டு சொர்ணம். போதும் சொன்னா போதும். 5-6 சொர்ணம் ஆகாத, தாங்காது. நடக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8. ஐயோ, நீ சிங்கப்பூர் பாக்கலையா? அந்த ரோடு இருக்க, அது எப்படி சொல்றது, ரோடு மேலேயே சாப்பிடலாம், இலை கூட தேவையில்லை. நீ சுட சுட தோசை வாத்து கொடுப்பியா, அந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலயும் எல்லாம் சுட சுட தரான். அப்பப்ப கண்ணு முன்னாலேயே கொண்டு கண்ணு முன்னாலேயே அறுத்து வறுத்து கொடுக்குறான். நண்டு, தவளை, பாம்பு. ஐயே, அதெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கியா? முதல்ல உன்னை பினாயில்ல குளிப்பாட்டணும். பினாயில்ல ஒண்ணு ஞாபகம் வருது. உன் காஃபி எங்க? யாரா உனக்கு கொண்டாந்து கொடுக்கணும்? போடா. ஆமா, நம்ம எந்த ஹோட்டல்ல தங்க போறோம்? காக்பிட் ஹோட்டல். இங்க பாத்தியாடா, ரோடு எல்லாம் செலவிக்கு போட்ட மாதிரி இருக்கு. அதான் சிங்கப்பூர்ல. என்னங்க, சிகரெட்டை வெளியே போடணுமா? ஒரு சின்ன ப்ராப்ளம்ல. சிகரெட்டை வெளியே போட்டீங்கன்னா 500 வெள்ளி ஃபைன்ல. சிகரெட்டு கீழே போட்டாலே $500 ஃபைனா? இந்த சிங்கப்பூர்ல எந்த குப்பையை வெளியே போட்டாலும் 500 வெள்ளி ஃபைன்ல. அப்பா, ஐயோ. டேய், அந்த பொம்பளை அட்ரஸ் சரி போனீங்களே, என்னாச்சு? அட போடா, தப்பு அட்ரஸ் கொடுத்து டபாச்சிட்டாடாவ. அது பழங்காலத்து ஜாடி எல்லாம் விக்கிற சைனாக்காரன் கடை. இதுல வேற அது பாஷை தெரியாத படவா தீபக் பொம்பளை அடையாளம் காட்டுறான. எப்படி இப்படி இந்த கடைக்காரன் என்ன பண்ணா தெரியுமா? அதே ஷேப்ல ஆள் உயர ஜாடி எடுத்து தலையில கட்டிவிட்டான். நீங்க ஏன்டா வாங்குனீங்க? பின்ன என்ன பண்றது? கையெல்லாம் ஆட்டி நீ பேரம் பேசிவிட்ட. வாங்கலைன்னா பல்ல தட்டி போடுவேன். 15 சைனாக்காரன் சுத்தி நிக்கிறான். என்ன பண்றது? ஆமா, இப்ப தீபக் எங்க? எவ்வளவு பாவம் பண்ணிருக்கான், இப்ப சுமக்கிறான். Let us for room number 303, madam. Just a minute, please. லட்டு மாதிரி இருக்காளேடா. கொஞ்சமாடா, தமிழ் புரியாது. இங்க டியூட்டில இப்படி ஒரு பியூட்டியா? இது என்ன மலாய் குட்டியா? சைனா மலாய் கலப்பா இருக்கும். கழுத்துல படுற கத்திரிக்கோள் தொங்குது. நல்லா இல்ல? கத்திரிக்கோலா அது ஆடுற இடமா? டே விஷு, இப்போ எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நேரா போய் இவளை பெத்த அப்பா அம்மாவை சந்திச்சு பொண்ணு கேட்க போறியா? இப்படி ஒரு அழகு பதுமையை பெற்றதுக்காக பாராட்டணும்டா. அப்ப நீங்க காரைக்காலுக்கு போகணும். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஐம் சாரி, நல்லா தெரியும். மிஸ்டர், லெட்டர்ஸ் இருக்கா பார்க்க வேண்டாமா? என்னடா இது இப்படி மூக்க எடுத்துட்டால? ஒரு நிமிஷம் இரு, மன்னிப்பு கேட்டு வரேன். என்ன மன்னிப்பு கேட்டியா? கேட்டேன். அப்படியே அடப்பாவி கத்திரிக்கோள் அடிச்சிட்டியா? ஆமா, அவ ஞாபகார்த்தமா. Come in, please. Oh, nice boy. What do you want? Okay, do job. What is it? What is this? So you come back. Hey, 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 hey. Wow. Well done. Thank you. மிஸ்டர் தீபக், தயவு செய்து கேசட்டை திருப்பி போடுகிறீர்களா? அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன். பார்த்ததும் பரவசம் அடைந்தேன். பரமரசிகை ஆகிவிட்டேன். அதென்ன, இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள். பொல்லாத போக்கிரி சார் நீங்கள். நாட்டி பாய், நாட்டி பாய். அன்பரே, நேரில் என் காதலை வெளிப்படுத்த என் உள்ளம் துடிக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கிறதே. யார் இந்த டேப் சுந்தரி? என்னை கண்டுபிடிப்பீர்களா? எனக்கு வாழ்வழிப்பீர்களா? இப்படிக்கு
ஒரு துர்பாகியவதி. என் விலாசம் துர்பாகியவதி. என் விலாசம் எங்கே? சிவசம்போ. என் விலாசத்தை கண்டுபிடித்து என்னை சந்தியுங்கள் பார்க்கலாம். சந்தேகங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறேன். சிவசம்போ. சிவசம்போ, நம்ம ஊருக்காரங்க கிடையாது. தேடிக்கிட்டு இருந்தேன் சார். இது கூட சைனாக்காரங்க தான். என்ன வேணும் சொல்லுங்க. சார், ஒரு கேசட் வந்திருக்கு. அந்த பொம்பளை குரல் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? என்ன வேலை மனை கட்டுவேன் நினைச்சியா? யாராவது மந்திராதி கிட்ட போயா? போனே, அவர் தான் சொன்னார் இன்னொரு நாள் எடுத்துக்கு போன்னு சொல்லி. கொஞ்சம் கேளுங்க. இதான் சார் என்னன்னே புரிய மாட்டேங்குது. இது ரிவர்ஸ் சவுண்டியா? ரெக்கார்ட் பண்ண சவுண்ட ரிவர்ஸ்ல ப்ளே பண்ணா இது மாதிரி கேட்கும். ரிவர்ஸ் பண்ணி பார்த்தேன், சவுண்டே வரலையே. கேசட்ல கேட்காது, இதுல கேட்கும். இதுல இருந்து ரிவர்ஸ் சவுண்ட இதுல ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இத ரிவர்ஸ்ல ப்ளே பண்ணும்போது என்னன்னு புரிஞ்சிடும். சார், புரிய வச்சிட்டீங்களே. நம்ம ஊருக்காரங்க ஏதோ ஒரு 5-10 சம்திங் அழுத்துற. நம்ம ஊர் புத்திய காட்டுற பத்தியா? என்ன பண்ணணும்? கன்னத்துல போட்டுக்கோ. Kamini, door number 96, 24th floor, block number 128, Topoya Circle, Singapore. Thank you, sir. Hello! Deepak. என்ன தெரியுமா உங்களுக்கு? Chee, naughty boy. தெரியாமலா கேஸ்ட் அம்ச்சேன். அன்பரே, அதானே முட்டாள். காதல் வந்துட்டாலே முட்டாள்தனம் கூட வந்துடும் இல்லையா? முட்டாள்கள் தானே காதலிக்கிறாங்க, புத்திசாலிங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசியில அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்க. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு தெரியுமா? பின்ன காமியை பாக்குறதுன்னா சும்மாவா? நல்ல வேளை 7 சமுத்திரம் தாண்டல. என்ன சாப்பிடுறீங்க, நண்டா தவளையா? சிக்கன். காமி, நீங்க சாப்பிட? நான் ஏற்கனவே ஒரு சிக்கன் சாப்பிட்டேன். இன்னொரு சிக்கன் சாப்பிட்டா 2 வயிற்றுக்குள்ள சண்டை போட்டுக்கோ. நீங்க சாப்பிடறத ரசிச்சா போதும். ரசிப்புலதான் எனக்கு ரசனை. காமினி, அப்படி கூப்பிட்டு டைனிங் ரூமா பெட்ரூமா மாத்திராதீங்க. நீங்க எப்படி சிரிச்சாதான் இந்த டைனிங் ரூம் பெட்ரூமா மாத்தி. naughty boy. அன்பரே, நேத்து வரல உங்களை சந்திப்பேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை தெரியுமா? நேத்து எப்படி நம்பிக்கை வந்தது? நேத்துல இருந்து இடத்துக்கு துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல சகுனம் தானே? அதுக்கு ஏத்தாப்புல பாருங்க, நேத்து நான் குளிச்சிட்டு இருந்தேனா? பாத்ரூம் இல்லையா? பின்ன ஸ்டோர் ரூம்ல குளிப்பாங்க. குளிச்சிட்டு இருந்தேனா கதவு தட்ட சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. உடம்பு பூரா சோப்பு நுரை. எப்படி போய் கதவு திறக்கிறது? டக் டக் டக். சத்தம் கண்டினியூ ஆகுது. எரிச்சல பாத்ரூம் விட்டு வெளியில வந்துட்டேன். வந்த கோபத்துல மறந்தே போயிட்டேன். என்ன? உடம்புல ஒண்ணுமே இல்லைங்கிறது. யார் அதுன்னு கேட்டுக்கிட்டு வாசக்கதவை திறந்தா வெளியில யாருங்க? எங்க வீட்டு நாய் ஜானி. அதிர்ஷ்டக்கார நாய்ங்க. naughty boy. ஐயோ, பாவி பசங்க தான் தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். எங்க காரை டிராப் பண்ண சொல்றேன். டிரைவர் தமிழ் தெரியுமா? எது கேக்குறீங்க? சும்மா ஒரு பேச்சு துறைக்கு தான். அவர் நிறையவே பேசுவாரு, நீங்க அதை மைண்ட் பண்ணாதீங்க. பாவம், அவர் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? அவர் என்ன பேசினாலும் think twice. டாடா குடிங் டிங், 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 டாடா குடிங் டிங். என்ன பண்ணி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பல்லோலியா? மௌனமா? நீ நிறைய பேசுவேன்னு உங்க எஜமானியமா சொன்னாங்க. நீ சிரிக்கிறது கூட கொஞ்சமா சிரிக்கிற. அது சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துக்கீங்களா? ஐயோ பாவம். கேசட்ல காதல் கடதாசி வந்துச்சா, அதை நம்பி ஆளாலன்னு அலைஞ்சிங்க. கடைசியா அட்ரஸை கண்டுபிடிச்சிங்க வந்துட்டீங்க. ஐயோ பாவம். இனிமேலும் வேலை மறக்காதீங்க சார். ஏப்பா, அது ஒரு மாதிரி சார். ஏய் 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 ஏய், உங்க எஜமானியம்மாவை பத்தி கேவலமா பேசுற?
எஜமானி இல்ல சார், என் சம்சாரம். இந்தியா? ஆமா. ஓ, நீங்க எந்த ஃப்ளோருக்கு போகணும்? தமிழ்? எஸ். 24th floor. நானும் அங்கதான் போறேன். புதுசா? எஸ். என்ன விலை? $81. நல்லா இருக்குமா? கேளுங்களே. அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன். பார்த்ததும் பரவசமடைந்தேன். பரமரசிகை ஆகிவிட்டேன். அதென்ன இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள்? 24th floor. நீங்க வரல? இல்ல, நான் கீழே போறேன். ஏன்? நான் ஒரு மாதிரி சார். பார்த்தாலே தெரியுது. என்னடா? நேத்து ராத்திரி யோகான்ல ஒரு சைனாக்காரிய பார்த்தேன். என்ன அழகு தெரியுமா? எவ்வளவு தேரும்? ரூபாய்க்கு 98 பைசா தேரும். என்னய்யா, என்னமோ நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய? உடம்பு எப்படி இருக்குது? ஒன்ன கூப்பிடலாமா? இந்த பொம்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நேத்து தான் ஒரு மலையாக்காரனை பார்த்து கண்ணடிச்சான். இப்ப அவன் கண் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். ஜாக்கிரதை. நம்மூர் சுப்பாயி. டேய் மாமா, ஒரு ஐடியா. என்னடா? இவதான் டேப் சுந்தரி. அந்த தீபக் பையன் பைத்தியத்துக்கு நல்ல மருந்து. வணக்கம்மா. நீங்க நம்ம ஊர்னு தெரியாம போச்சு. அம்மா, உன்னால ஒரு வேலை ஆகணும். ஓவர் டைம் மாதிரி வச்சுக்கேன். என்ன வேலை? உன்னால முடியும். Deepak here. Who is speaking? அன்பரே, யார் 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 யார்? டேப்ல கேட்டிருப்பீங்களே, அதே குரல் தான். டேப் சுந்தரியா? டேப் சுந்தரியா? லாலாலி லாலாலா லாலாலி. ஐயோ, நான் அந்தவர்ல இருக்கேங்க. வெக்கமா இருக்கு. அப்படியே இருங்க, நான் பேக் போடுறேன். அப்படியே இருக்கு. ஐயோ, எத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன். இன்னி கிடைச்சாலே நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, அப்படியே பேக் பண்ணிட்டு அப்படியே இருக்க. சீ, அது என்னங்க உங்க அந்த குரலுக்காக இந்த உலகம் பூரா தேடுறாங்க. அது வந்து இல்லங்க, இந்த போன் வந்து செட்ல மாட்டிக்கிச்சு. சிவசம்போ, இப்ப சொல்லுங்க. எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு பார்த்தேன். ஐயோ, எப்ப சந்திக்கலாம்? எங்க சந்திக்கலாம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு கார்பெட் ஹோட்டல் பின்னால இருக்கிற பார்க்ல சந்திக்கலாமா அன்பரே? ஐயோ, நீங்க சொன்னா நான் நரகத்துக்கு கூட வருவேங்க. அன்பரே, அன்பரே, என்ன சொன்ன? அன்பரே. கேசட் அமிச்சது நீயா? ஆமாம் அன்பரே. சிங்கப்பூருக்கு வந்து நான் சாமியார் ஆகணுமா? என்னை விட்டு போகாதீங்க. ஏன்? நான் உங்களை நேசிக்கிறேன். அது ஏன்? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுத்து போச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 தடவை. முதல்ல புருஷன் சேனாக்காரன், அவங்க சமையல் எனக்கு பிடிக்கல, வெட்டி விட்டேன். அடுத்தது மலையாக்காரன், அவங்க நடத்த எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான், வெட்டி போட்டேன். 7 வருஷம் ஜெயிலு. இத போன மாசம் தான் வெளியில வந்தேன். உனக்கு தமிழ் ஆள் யாரும் கிடைக்கலையா? நீதான். அன்பரே. தீபக் பையன் பைத்தியம் தெரிஞ்சிருக்காது. இன்னும் 7 ஜென்மத்துக்கு பொம்பளையே நினைக்க மாட்டான். அந்த கேசட்டை இந்நேரம் தலையை சுத்தி சமுத்திரத்தில் எரிஞ்சிருப்பான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? வெற்றியை கொண்டாடுறோம்.